ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால இதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசத்துல திருப்பாவைக்கான விளக்கங்களை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். லௌகீக விளக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய பாசுரம் 21 கண்ணனை எப்படி எழுப்பினான்னு பார்த்தோம். இன்றைய பாசுரம் 22 கண்ணனை விழித்து செந்தாமரை கண்ணினால் எங்களை நோக்குவாயாக. கண்ணனை எழுப்பறா. கண்ணன் எழுந்துக்கல, தூங்குவதை மாலை பாசாங்க பண்ணின்னு படுத்துட்டு இருக்கான். அப்போ உன்னோட கண்ணை செந்தாமரை போன்ற அழகான கண்களை உடையவனே எங்களை பார்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி இந்த 22வது பாசுரத்துல கண்ணனை எழுப்பறா. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கினி வாய்ப்பு செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிரித்தே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கன் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏழோர் எம்பாவாய். அங்கன் மாஞாலம் அப்படின்னா அகன்ற இடமான பூமி அப்படின்னு அர்த்தம். அங்கன் மாஞாலம் அப்படின்னா அகண்ட இடமான இப்பூமி அப்படின்னு அர்த்தம். அபிமான அப்படின்னு சொல்லி கேட்க தன் மதிப்பிற்கு உடையவர். பங்கம் அப்படின்னா சிதைவு இல்லாதவர். சங்கம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கிங்கினி அப்படின்னா சலங்கை அப்படின்னு அர்த்தம். அங்கன் அப்படின்னா அழகிய அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். அங்கன் மா ஞாலம் அப்படின்னா அகன்ற இடமான இப்பூமி. அங்கன் அப்படின்னா அழகிய அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். சோ அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கண் மேல் நோக்குதியேல் எங்கண் மேல் சாபம் இழிந்து ஏழோர் எம்பாவாய்.
அழகிய இடங்களை உடைய பரந்த உலகை ஆண்ட அரசர்கள் தம்மை விட மேம்பட்டவர்கள் இல்லை என்ற ஆணவத்தை விட்டு உன் அரியணை கீழ் சங்கமித்து உன் தரிசனத்திற்காக காத்து கிடப்பது போல் நாங்களும் சரணடைந்து வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. சல்லங்கை மணி போல் மூடியும் மூடாமலும் பாதி மலர்ந்த தாமரை பூ போன்ற அன்பினால் சிவந்த உன் கண்களில் கடைக்கண் பார்வை எங்கள் மேல் சிறிது சிறிதாக விழாதா அப்படின்னு கேட்கிறா. அதாவது காலில் கட்டின்னு இருக்கிற அந்த கொலுசு அந்த சலங்கையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நடுவில் ஒரு கேப் இருந்திருக்கும், அது உடையாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ கண்ணை மூடிண்டு இருக்க, ஆனா கண்ணை மூடிண்டும் இருக்க திறந்துட்டும் இருக்க, அந்த மாதிரி கள்ளத்தரமான நீ தூங்குற மாதிரி பாஷாங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த பூ எப்படி இருக்கும்னா பாதி மலர்ந்து பாதி மலராம இருக்கும் இல்லையா, சின்ன மொட்டு உள்ள இருக்கும், வெளியில இருக்கிற இதழெல்லாம் அப்படியே விரிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உன்னோட கண்கள் எங்களுக்கு தெரியறது அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி நீ விழிச்சின் படுத்துட்டு இருக்க. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதிப்பது போன்ற உன் அழகிய இரு கண்களும் எங்கள் மீது நோக்கி அருளினால் எங்கள் பாபம் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம கூட என்ன பண்றோம்னா நிறைய பேரு விஷயம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி இருப்போம், விஷயமே தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி இருப்போம், ஏதோ புரிஞ்சும் புரியாமலும் இருப்போம் ஆனா புரிஞ்ச மாதிரி நடந்துப்போம். ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், கண்ணை மூடின்னு இருக்கார் ஆனா திறந்துன்னு இருக்கார், ஆனா தூங்குற மாதிரி பாஷாங்க பண்றார். அந்த பாஷாங்க எப்படி இருக்குன்னா அந்த பூக்கள் எல்லாம் பாதி விரிஞ்சு பாதி விரியாம இருக்கே, ஸோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம கூட அப்படித்தான் மனிதர்கள் என்ன பண்றோம்னா விலங்குகள் 5 அறிவை கொண்டு அவர்களோட வாழ்க்கையை நடத்தின்னு இருக்குங்கள், அதுவும் ஜீவன்கள் தான். ஸோ பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்குமே ஒரு விதமான சூக்ஷமமான அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறான். அதுல விலங்குகளுக்கு 5 அறிவுகளை கொடுத்து மனிதனுக்கு 6 அறிவுகளை கொடுத்துட்டு இருக்கான். பீயிங் அப்படின்னாலே எல்லாமே ஜீவராசிகள் தான். அதுல ஏன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. அதாவது பொது வெளியில நம்ம எப்படி இருப்போம்னா விலங்கை போல இருக்கின்றோம். அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது கம்யூனிட்டி இந்த பூலோகத்துல, ஆனா அதுதானா நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லை, நமக்கு சூக்ஷமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் அறிவை பெருமாள் கொடுத்திருக்கார், கடவுள் கொடுத்திருக்கார். அது மனிதனுக்கே உண்டான ஒரு சிறப்பு. ஸோ அந்த சிறப்பை வைத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரி அகக்கண்ணை திறக்காமல் இப்படி தூங்குவது போல் எப்படி தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற போல பாசாங்க செய்வரவனை எழுப்ப முடியுமா, எழுப்ப முடியாது. அதே போல 5 அறிவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், 6ஆம் அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தாமல் இருக்கின்றோமே அப்படின்றத இந்த பாசனத்துக்கான அடுத்த பொருள் விளக்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எப்பவும் ஒரு பாசனத்துல ஒரு விஷயங்கள் சொல்லுவோம். இந்த 22வது பாசுரத்துல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா திருப்பாவை மிக கடினமான இயற்றுவினை, ஏதாவது இயற்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல ஒரு கலிப்பாவை கொண்டு இருக்கு, வகையை சார்ந்தது. அறிஞர்கள் வெண்தனையன் 8 அடி நாச்சீர் ஒருவிக்க கொச்ச கலிப்பா என்று இதை சொல்கின்றார்கள். பொதுவாக கடுமையான யாப்பில் அமைந்த பாடல்கள் எளிமையாக இருப்பதில்லை. திருப்பாவை அதுக்கு விதிவிலக்கா இருக்கு. அது மட்டுமல்லாமல் அழகான எதுகையிலும் அமைந்து கூடுதல் சிறப்பு. எதுகையோடு இருக்கும், முகனையோடு இருக்கும். இன்றைய சிறந்த கவிஞர்கள் கூட இத்தனை எளிமையாக திருப்பாவையை அமைப்பிக்க முடியாது. ஒரே ஒரு பாடல் எழுவது கூட மிக கடினம். எதுகை முகனையோடு கலிப்பாவோடு சிம்பிளா எல்லாருமே சேவிக்கிற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்கா. அது ஒரு பெரிய சிறப்பு. தமிழ்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அற்புதமான அந்த இலக்கண இலக்கியங்கள், அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இதை இயலாகவும் நம்ம அனுபவிக்கலாம், இசையாகவும் அனுபவிக்கலாம், நாடகமாகவும் அனுபவிக்கலாம். இப்படி இயல் இசை நாடகம் 3ம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இன்னைக்கு இருக்கிறவ யாராலையும் பண்ண முடியாது. ஒரு 8 வரியில ஒரு அழகான பாசுரத்தை இயற்றி அது இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்ட முடியும்னா அது நம்மை மனித சக்திக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதை மகாலட்சுமி.
அந்த தெய்வ சக்தியால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம திரும்பவும் உணர்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பாகவும் இது நம்ம ஏற்பாடு நினச்சிக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எங்களோட முயற்சி தான். இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் அவளுக்கும் நிறைய பேருக்கு சம்பிரதாயமாக சொன்னாக்க புரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சம்பிரதாயம் இல்லாமல் லௌகீகமாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா சொல்லணும் அப்படின்றதோட முயற்சி தான் இந்த ஒரு முயற்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகள் சரணம்.